ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. 4 நண்பர்கள் ஒரு கிராமத்தில் அவங்கவுங்க வேலைகளில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் அவங்க ஊரிலே அவங்களுக்கு சரியான வேலை இல்லாததால் அவங்க படித்த படிப்புக்கு சரியான இடம் இது இல்லை என்று வேறே நல்ல நகரத்துக்கு போய் சம்பாதிக்க வேண்டுமென்ற புறப்பட்டு போகிறார்கள். அங்கே ஒரு நதியில் குளித்து ஆண்டவனை தரிசித்துக் கொள்கிறார்கள். அங்கே அந்த கோவிலில் ஒரு யோகி இவங்களை பார்த்து, நீங்கள் எதற்காக உங்கள் ஊரை விட்டு இங்கே வந்தீர்கள் என்று கேட்பார். அப்போ அவங்க, நாங்கள் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று, ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்று புறப்பட்டு வந்தோம் என்று சொல்வார்கள். கொஞ்ச நேரம் அந்த யோகி அவர்களிடம் உரையாடி அவர்களுடைய நல்ல சிந்தனையை, உயர வேண்டும் என்ற எண்ணம், சங்கல்பத்தை பாராட்டி அந்த 4 பேரிடம் ஒவ்வொருவனுக்கு ஒவ்வொரு பொருளை தந்து, நீங்கள் இந்த ஹிமாலய மலை மேலே பயணம் செய்யுங்கள். உங்கள் பயணத்தின் போது நான் தந்த இந்த பொருளை உங்கள் கையிலிருந்து சரிந்து கீழே விடுகிறதோ அங்கே தேடி பாருங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று சொல்வார். அவங்க அந்த மலை மேலே சிறிது தூரம் பயணம் செய்த பிறகு முதல் வாலிபன் கையிலிருந்து அந்த பொருள் கீழே விழுகிறது. அங்கே தேடி பார்த்தனர். அங்கே ஒரு இடத்தில் ஏகப்பட்ட காப்பர் நாணயங்கள் கிடைக்கிறது. அவன் மற்ற 3 பேரிடம், நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள், நாம் அனைவரும் வீட்டுக்கு போயிடுவோம் என்று சொல்லுவான். வேண்டாம், எங்கள் கையிலும் அந்த பொருள் இருக்கிறதல்லவா, இன்னும் முன்னுக்கு போய் பார்ப்போம் என்று அவங்க 3 பேரும் கிளம்பி போய்கொண்டே இருக்கும்போது 2வது பையன் கையில் இருந்த அந்த பொருள் கீழே விழுகிறது. அங்கே தேடி பார்த்தல் அங்கே ஏகப்பட்ட வெள்ளி நாணயங்கள் கிடைக்கின்றன. அவனுக்கு தேவையான வெள்ளி நாணயங்கள் எடுத்துக்கொண்டு அவங்களையும் எடுத்துக்கொண்டு என்னுடன் வாருங்கள் என்று அழைப்பான். அவங்க 2 பேரும், வேண்டாம் வேண்டாம், நாங்களும் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் என்று சொல்லுவார்கள். இந்த தடவை 2 வாலிபர் கையிலிருந்து பொருள் கீழே விழும். அவங்க 2 பேரும் அங்கே தேடி பார்த்தா அங்கே தங்க நாணயங்கள் கிடைக்கும். உடனே 3வது வாலிபன் அவனுக்கு தேவைப்படும் அளவுக்கு தங்க நாணயங்களை எடுத்துக்கொண்டு, நீயும் எவ்வளவோ தேவைப்படுகிறதோ எடுத்து என் கூட வந்துவிடு என்று சொல்லுவான். அப்போ 4வது வாலிபன், நோ, என் கையிலும் இருந்த பொருள் தவறாக கீழே விழுந்து விட்டது, எனக்கு இன்னும் ஏதோ விலை மதிக்க முடியாதது காத்திருக்கிறது என்று நான் இன்னும் முன்னுக்கு போய் பார்க்கிறேன் என்று போவான். ரொம்ப தூரம் அவன் மலை மேலே போய் வழி மாறி எங்கே போகின்றோம் என்று தெரியாமல், ஒரு பக்கம் தண்ணீர் தாகம், எப்படி போக வேண்டும் என்று புரியாமல் திரும்பி போவதற்கும் வழி தெரியவில்லை. இதற்குள்ளே ஒருவன் உடம்பு பூராவும் இரத்த காயங்களுடன் ஒரு பெரிய கல் சுமந்து கொண்டு பயங்கரமான வேதனை அனுபவித்து கொண்டு வந்து கொண்டிருப்பான். இவனை பார்ப்பான். நீ யார் என்று கேட்டதும் அவன் தலைமேல் இருந்த அந்த பெரிய கல் இவன் தலைமேலே வந்து விழுந்து விட்டது. அவன் விடுதலை ஆகிவிட்டான். அந்த கஷ்டத்தை இவன் அனுபவிக்கிறான். அவனுக்கு உடம்பு முழுவதும் இருந்த இரத்த காயங்கள் எல்லாம் மாறிவிட்டு மகிழ்ச்சி அடைந்து விட்டான். இவன், நான் இப்படி எத்தனை நாள் அனுபவிக்க வேண்டும்? கண்ணெதிரிலே இருந்த தங்கத்தை விட்டு பேராசையால் கண்ணுக்கு தெரியாததற்கு ஆசைப்பட்டேன். என்னை யார் இந்த கஷ்டத்திலிருந்து எப்படி விடுவிப்பார் என்று வேதனை அடைவான். பார்த்தீர்களா, பேராசை எவ்வளவு கஷ்டத்தை தந்ததோ நண்பா. அதனால் நமக்கு கிடைத்ததுதான் ஆனந்தமாக நினைப்பவன் புத்திசாலி, அதிர்ஷ்டசாலி. மீண்டும் நாளை ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.